கூடுதலாக இருக்கும் வணக்கம். நிஃப்டி பேங்க் அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா 71 பாயிண்ட் பிளஸ்லையும் பேங்க் நிஃப்டி -117 பாயிண்ட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு சைட்வேஸ் ஆகும். இந்த நேற்று இருந்த ஹையை பிரேக் பண்ணி இப்போ மார்க்கெட் 24,781 இருக்கு. ஸோ நிஃப்டிக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,729, அதுக்கு கீழே வந்து 24,670. இதுதான் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,824, அதை பிரேக் பண்ண அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி சரிங்களா. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் நல்ல ஒரு அப் டவுன்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2:30 மணிக்கு மேல மார்க்கெட் நல்ல ஒரு கை கொடுத்துருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்னா 50,646, 50,300 தான் அடுத்தடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 50,800, அதுக்கு மேல 51,000 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்குங்களா. ஸோ ஓப்பன் டெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இது நிஃப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட். நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி டே 24,700 பாத்தீங்கன்னா தெரியும், கால் சைடு 38 லட்சமும் புட் சைடு 75 லட்சமும் இருக்கு. ஸோ 24,700 பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 24,800 பாருங்க 68 லட்சம் காலும் 25 லட்சம் புட்டு இருக்கு. ஸோ 800 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம். 750 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 700 சப்போர்ட், 800 இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. நம்ம என்எஸ்சி வெப்சைட்லையும் பார்த்தலாம். என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு அடுத்த இப்போ 700 பத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா புட் பாருங்க 3 லட்சம் கான்டாக்ட் இருக்கான், பிளஸ் 1,50,000 கான்டாக்ட். ஸோ 24,700 நல்லா சப்போர்ட் ஆட் பண்ணுவோம். 800ல பாருங்க 2,74,000 கான்ட்ராக்ட் பிளஸ் 1 லட்சம் கான்ட்ராக்ட். ஸோ 24,800 வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கு மேல போனா 24,900, அதெல்லாமே அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்கு, சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ மேல எக்ஸ்பைரி டேங்கிறதுனால 700, 800க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சேஞ்சின் வாயை நேரத்தில் சொல்லியிருந்தோம். சேஞ்சின் வாயை வந்து கால் சைடு வந்து மைனஸ் இருந்தா மார்க்கெட் வந்து ஆப்போசிட் போகுது. அதே மாதிரி நேற்று இதே மாதிரி மைனஸ்ல இருந்ததால மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அப்பவும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால நிஃப்டி 24,700க்கான கால் ஆப்ஷன் பாருங்க. ஸோ ஏன் அப்படின்னா 700க்கான கால் ஆப்ஷன் பாருங்க, ப்ரீவியஸ் டேஸாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த லெவல 123 லெவல பாருங்க, மார்க்கெட் 1, 2, 3, 4, 5 தடவை அதை பிரேக் பண்ண முடியாம நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 123 பிரேக் பண்ணது 700 கால் ஆப்ஷன் பிரேக் பண்ணா 169 அதுக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 72 ரூபாய் பை பண்ணிக்கிறாங்க. ஸோ 72-91 வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஓகேங்களா. இப்போ அதுக்கும் கீழே தான் 49. ஸோ அந்த லெவலில் வர வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 72ம் 91 சப்போர்ட்டா இருப்பான். 123, 169 அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். 123 மேஜர் லெவல், 123 பிரேக் பண்ணும். 700 பாத்தீங்கன்னா 123 பிரேக் பண்ணா மட்டும் என்டர் ஆகுங்க. 125 திரும்புற பட்சத்துல கால் ஆப்ஷன் எடுக்க வேண்டாம் ஓகேங்களா. அதே மாதிரி 24,800 புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு மார்க்கெட் 71 ரூபா அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்து நிற்கிறான். 91, 119 அடுத்தடுத்த 165 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்க ஓப்பன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க ஓகேங்களா. இது புட் சைடுக்கான லெவல்ஸ். இந்த 71 லெவல்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம டே கேண்டிலையும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 24,800க்கான புட் ஆப்ஷனுக்கான டே கேண்டில் பாருங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும். ஒரு ஐடியாவுக்காக தான் நான் காட்டுறேன் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டே கேண்டில் பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் என்ன ஆயிட்டு நல்ல ஃபால் ஆயிட்டு ரெட் கேண்டில் தான் கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கோங்க. டே கேண்டில ரெட் கேண்டில் புட் சைடு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கால் சைடு பார்த்துடலாம். ஸோ கால் சைடும் டே கேண்டிலுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கால் சைடு பாத்தீங்கன்னா தெரியுங்க. கால் சைடு பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கேன் தெரியுங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கா அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாவா இருக்கும். ஸோ இந்த ப்ரீவியஸ் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு,
அப் சைடு போயிட்டு இருக்குதுங்க. ஸோ நமக்கு கால் சைடு தெளிவா சொல்லிடுச்சு என்னது மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷ்ல போயிட்டு இருக்காங்க. தெரியுமா? அந்த கேண்டில் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ கால் சைடு பிரீமியம் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் புட் சைடு டவுன் ஆகும், கால் சைடு அப் சைடு மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கான். நோட் பண்ணி வச்சுக்கேன். 123 பிரேக் பண்ற பட்சத்தை நான் திரும்ப 91 70 எல்லாம் ஸோ மார்க்கெட் இதை தொட்டுட்டு கூட திரும்பலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்து ஓப்பனர்ஸ் வச்சு நம்ம பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 28க்கு வச்சிருக்கோம். சரி 21 ஆகஸ்ட் முடிஞ்சு. ஸோ 50,500 தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு, 51,000 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போதான் அதுக்கான லெவல்ஸ் தான். ஸோ நம்ம என்எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்எஸ்சிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 51,000. அங்கதான் வந்து 1,14,000 இப்போதைக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் இல்ல. சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி சப்போர்ட் போட்டு வைக்கிறது 99,000 இருக்கு. எங்கன்னா 50,500. ஏன்னா 1,00,000 கான்ட்ராக்ட் 50,500, 1,00,000 கான்ட்ராக்ட் 51,000 இருக்கிறதால இதுக்குள்ளதான் மார்க்கெட் ட்ராவலா இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அதனால 50,500க்கான கால் ஆப்ஷன், 51,000 புட் ஆப்ஷன் பார்த்தலாம். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் 421 பை பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பண்ணிட்டு மார்க்கெட் இப்போ 568 இருக்கு. ஸோ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 546 இமீடியட் சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தா 456 தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 655, அதையும் பிரேக் பண்ண 791 வரைக்கும் ப்ரீவியஸ் ஹை போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாம ட்ரெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. இந்த மார்க்கெட் வந்து என்ன இருக்கு, ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ மார்க்கெட் இன்கேஸ் வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட திரும்பலாம். ஸோ இதுக்காக ஒரு 50% ரீடெஸ்ட்மெண்ட் போடுறோம். இந்த ஹைக் கொடுத்துட்டான் திரும்புது மார்க்கெட்னாலும் கூட தெரியல. இது 498 498 இந்த லெவல், இந்த ஹை கூட வரலாம். வந்துட்டு இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணி கூட மேல போலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 51,000க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் 410 வாங்கியிருக்கிறான். மார்க்கெட் 677 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே வந்திருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 491 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேல 677 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சப்போர்ட் 410, ப்ரீவியஸா 410க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த 410ல அவங்க பை பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் நல்லா கால்ஸ் 51,000 பிரேக் பண்ணி மேல போகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுக்காக நம்ம ஒன் டே கேண்டில் வந்து பார்த்தரலாம். தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் கிளியரா தெரியும். நான் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன்னா 20 இந்த மந்த்லி கான்ட்ராக்ட், வீக்லி கான்ட்ராக்ட் நான் எடுக்கல, மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ புட் சைடு 50,000 புட் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆயிட்டு இருக்கு மார்க்கெட். ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணா, ஸோ திருப்பி அதே ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணா திருப்பி இந்த லோ வரலாம். லோ உடைச்சா ஃபர்தரா கீழே போற வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்க. தெரியுங்களா? ஸோ புட் சைடு வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு தான் இருக்கான். அதே மாதிரி கால் சைடு பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். டே கேண்டில்ல கால் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கால் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் தான் கொடுத்துருக்கான். தெரியுதுங்களா? நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ ரெண்டு சைடுமே இப்போ என்ன ஆயிருக்கு, ஒரு ரெட் கேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. 500க்கான கால் ஆப்ஷனும் இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. நாளைக்கு ஓப்பனர் சேஞ்ச் ஆகிறத போட்டு நீங்க அதுக்கப்புறம் எடுத்துங்க. இது கூட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிரைஸ் கீழே இருந்து மேலே போயிருக்கு கால் சைடு. ஆனால் புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருக்குன்னா ஹைல இருந்து லோ வந்திருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணிக்க. இந்த 410 முக்கியமான லெவலா இருப்பான் புட் சைடு. ஓகேங்களா? அதுக்கும் கீழே போனா தான் மார்க்கெட் மேலே போகும். அதே மாதிரி இந்த பக்கம் சைடும் பார்த்தீங்கன்னா தெரியும் 568 இருக்கு. 655, 750 அடுத்த லெவல் இருக்குல்ல, அங்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கும். யூஸ் வந்து லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.